ஓம் கம் கணபதையே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாம்யகம். பார்க்கடலில் துயில் கொண்ட வைகுந்த வாசனை பார்க்க சனத்குமாரர்கள் வர அவர்களை பகவானின் வாயிற்காவலர்கள் என்ற ஆணவத்தால் தடுத்த ஜெய விஜயர்கள் சனத்குமாரர்களிடம் சாபம் பெற்று கஷ்யப முனிவருக்கு மகன்களாக பிறந்தனர். ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும் கஷ்யப முனிவரின் மகன்களாக பிறந்த போதிலும் அசுரகுணத்தோடு விளங்கினர். பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்து பல வரங்கள் பெற்றனர். பிரம்மனிடம் தான் பெற்ற வரத்தால் ஹிரண்யாக்ஷன் 14 லோகங்களிலும் பல கொடுமைகளை செய்து வந்தான். பின்னர் பூமாதேவியை சமுத்திரத்திற்கு அடியில் மறைத்து வைத்தான். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை கொன்று பூமியை மீட்டு வந்தார். ஹிரண்யாக்ஷன் மறைவுக்கு மகாவிஷ்ணுதான் காரணம் என்றுணர்ந்த ஹிரண்யகசிபு உலகில் உள்ள அனைவரையும் துன்புறுத்தினான். 8 திக்குகளிலும் 14 லோகங்களையும் துவம்சம் செய்தான். தனது குருவின் சொல் கேட்டு சாகாவரம் வேண்டி பிரம்மனை நோக்கி கடுந்தவம் செய்தான். அவன் தவம் செய்த வேளையில் அவனது கர்ப்பமான மனைவி கயாதுவை இந்திரன் துன்புறுத்தினான். நாரதர் இதனை தடுத்து கர்ப்பவதியான கயாதுவை தனது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார். நித்தமும் நாரதர் ஜபிக்கும் நாராயண நாமம் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையின் ஸ்மரண பக்திக்கு வித்திட்டது. கர்ப்பஸ்ரீமானாக பிறந்தது அந்த குழந்தை. மறுபுறம் ஹிரண்யகசிபுவின் தவத்தின் ஜுவாலை பிரம்மதேவனை எட்டியது. ஒருவரது தவத்திற்கேற்ற பலனை தருவது அவரது கடமை. பிரத்யக்ஷமானார் ஹிரண்யகசிபுவின் முன். சாகாவரம் கேட்டான் அசுரன். பிறந்த அனைவருக்குமே இறப்பு உண்டு, எனவே அதை தான் தர இயலாது என்றார். ராட்சசன் தனக்கு மனிதனாலோ மிருகத்தாலோ, இரவிலோ பகலிலோ, காலையிலோ மாலையிலோ, உள்ளேயோ வெளியேயோ, ஆயுதத்தாலோ விஷத்தினாலோ, பூமியிலோ அகாயத்திலோ மற்றும் பல விதமான விஷயங்களிலோ மரணம் வரக்கூடாது என்று வரம் கேட்டான். வேறு வழியின்றி பிரம்மாவும் அதை கொடுத்தார். அப்புறம் என்ன? ஆணவமும் பழி தீர்க்கும் ஆர்வமும் கொண்ட ஹிரண்யகசிபு தனது சர்வாதிகாரத்தை தொடங்கினான். விஷ்ணுவை எங்கும் தேடினான். விஷ்ணு கிடைக்காமல் போகவே அவரை மாயாவி என்றான். தானே கடவுள், தன்னையே அனைவரும் பூஜிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். பராக்கிரமம் மிக்க அசுரன் சொல்லுக்கு கட்டுப்பட்டனர் அனைத்துலகவாசிகளும். இந்நிலையில் கர்ப்பஸ்ரீமானாக பிறந்த தனது மகனுக்கு பிரகலாதன் என்று பெயரிட்டான் ஹிரண்யகசிபு. பிரகலாதன் என்ற சொல்லுக்கு அளவில்லா ஆனந்தத்தை தருபவன் என்பதே பொருள். இளமையிலேயே அதிக ஞானத்தையும் பக்தியையும் கொண்டவன் எல்லோரையும் போல தனது தந்தையை கடவுளாக ஏற்க மறுத்தான். ஹரியே பரமாத்மா என்று அனைவருக்கும் உணர்த்த முயற்சித்தான். சுக்ராச்சாரியாரின் பிள்ளைகளான சண்டன் மற்றும் அமகனிடம் குருகுல வாசத்திலிருந்து கல்வி கற்றான் பிரகலாதன். அங்கிருந்த பாலகர்களுக்கும் ஹரிபக்தியை புகற்றினான். வேறு வழி தெரியாமல் ஆசிரியர்கள் ஹிரண்யகசிபுவுடன் கூற பிரகலாதனை தன் வழிக்கு வருமாறு மிரட்டி பார்த்தான், பயமுறுத்தினான். எதற்கும் பிரகலாதன் மடியவில்லை. இருட்டறையில் அடைத்தான். ஹரிஸ்மரணை செய்ய வசதியாக இருந்தது என்று கூறினான் பிரகலாதன். யானைகளை கொண்டு மிதிக்கச் செய்தான். பிரகலாதனை யானைகள் வணங்கிச் சென்றன. பாம்புகள் பூமாலையாய் மாறிற்று. மலையின் மீது உருட்டிவிட பூமித்தாய் தாங்கிக் கொண்டாள். ஆற்றில் வீச பார்க்கடலில் துயில் கொண்ட பரந்தாமன் காப்பாற்றினான். விஷம் வீரியமற்று போனது. தன் அத்தையான ஹோலிகாவின் மீதமர்ந்து நெருப்பில் இறங்கியும் வைரம் போன்று ஜொலித்தான் பிரகலாதன். ஆத்திரம் அடங்காத ஹிரண்யகசிபு பிரகலாதனிடம், அந்த மாயாவி எங்கே இருக்கிறான்? எனக்கு அவனை காட்டு என்றான். பிரகலாதன், தந்தையே, அவர் பரமாத்மா, சர்வவியாபி, எங்கும் நிறைந்தவர். என்னுள்ளும் இருக்கிறார், உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறார் என்றான். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே ஹரி என்று கூறினான். ஆத்திரம் மேலும் அதிகரிக்க, இதோ இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்க, எங்கும் எதிலும் நிறைந்தவர் இந்த தூணிலும் இருப்பார்
என்றான் பிரகலாதன். கண்களில் குரோதம், மனதில் அகங்காரம் நிறைந்த ஹிரண்யகசிபு தனது கதையால் கம்பத்தை தாக்கினான். அண்டமே பிளந்தது போன்ற பேரரவம். அந்த ஓசையினால் பிரம்மாதி தேவர்களும் நடுநடுங்கினர். தன் மீது அளவில்லாத பக்தி கொண்ட பிரகலாதன் சொல்லை உண்மையாக்க அவன் மீது கொண்ட வாத்சல்யத்திற்காக தூணை பிளந்து கொண்டு வந்தார் நரசிம்மர். விண்ணை தொடுவது போல நெடிய மேனி, பிடரித்தலை, தடித்த முகம், அக்னியை வார்த்து உருக்கியது போன்ற கண்கள், மலைக்குகை போன்ற வாய், கோரை பற்கள், கூரிய வாள் போன்ற நாக்கு, விரிந்த மார்பு, கூரிய ஆயுதம் போன்ற நகங்கள், ஆக்ரோஷமான சிங்கமுகம், மனித உடம்பும் கொண்ட சிங்கப்பெருமான் தோன்றினார். க்ஷண நேரத்தில் ஹிரண்யகசிபுவை தரதரவென்று இழுத்துச் சென்று வாயிற்படியில் தனது மடியில் கிடத்தினார். அப்போது காலையும் அல்ல, இரவும் அல்ல, சந்தியா வேளை. பகவான் மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல, நரசிங்கம். ஆகாயத்திலும் அல்லாமல் பூமியிலும் அல்லாமல் தன் மடியில் கிடத்தி, உள்ளேயும் அல்லாமல் வெளியேயும் அல்லாமல் வாசற்படியில் அமர்ந்து, உயிருள்ளதும் அல்லாமல் உயிரற்றதும் அல்லாமல் கூறிய நகங்களை கொண்டு ஹிரண்யகசிபுவின் வயிற்றை கிழித்தார். குடலை மாலையாக்கி சூட்டிக்கொண்டார். அவரது தோற்றமானது கர்ஜந்தம் கர்ஜயந்தம் நிஜபுஜ பட்டலம் ஸ்போட்டயந்தம் ஹடந்தம் ரூபயந்தம் தத்பயந்தம் திவி புவி திஜிதம் க்ஷோபயந்தம் ஷிபந்தம். முடிந்தான் ஹிரண்யகசிபு. உக்ரமான நரசிம்மமூர்த்தியை பிரகலாதன் தனது வாத்சல்யத்தால் சாந்தப்படுத்தினான். 24 நிமிடங்கள் மட்டுமே நடந்த அவதாரம் நரசிம்மாவதாரம். பக்தியின் ஸ்வரூபமாக திகழ்ந்த பிரகலாதனுக்காக எடுத்த அவதாரம். பகவானின் அவதாரங்களில் மிகச்சிறந்த அவதாரமாக கருதப்படுவது. ஏனெனில் பக்தனின் வாத்சல்யத்துக்காக வாக்கை காப்பாற்ற க்ஷண நேரத்தில் எடுத்த அவதாரமே நரசிம்மாவதாரம். நரசிம்மரை துதித்தவர்க்கு அன்றே பலம் தரும் க்ஷிப்ரப்பிரசாதி, கேட்ட மாத்திரத்தில் உதவிடும் அற்புத தெய்வம். ஆகவே நாளை என்ற சொல்லிற்கே இடமில்லை நரசிம்மரிடத்தில். மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதரித்த ஸ்தலம் அகோபிலம். உக்ரஸ்வரூபமாக ஹிரண்யவதம் செய்யும் காட்சியோடு மறுபடியும் ஸ்வயம் ஸ்வாநித்தியமாக ஆவிர்பவித்து கஷ்யபர் கயாதிக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கீழப்பாவூர் என்ற திவ்யஸ்தலம். இது தக்ஷிண அகோபிலம் என்று அழைக்கப்படுகிறது. மகரிஷி கஷ்யபர், நாரதர், வருணர் மற்றும் சுகோஷணன் பகவான் நரசிம்மர் தரிசனத்திற்காக விஷ்ணுவை பிரார்த்திக்க அவர்களை சித்ரா நதிக்கரையில் தவம் செய்யுமாறும் தக்க சமயத்தில் காட்சி தருவதாகவும் கூறினார். அதன்படி அவர்கள் தவம் செய்ய ஒரு பிரதோஷ வேளையில் சிங்கத்தின் கர்ஜனை கேட்க அங்கே நரசிம்மர் 16 திருக்கரங்களுடன் ஹிரண்யனை சம்ஹாரம் செய்த காட்சியை பிரதிபலிக்கும் விதமாக ஹிரண்யனை தனது இடது தொடையில் அமர்த்தியபடி 4 திருக்கரங்களால் அவனது வயிற்றை கிழித்து 2 திருக்கரங்களால் அவனது குடலை மாலையாகச் சூட்டிக்கொண்டு மற்ற கைகளில் ஆயுதங்கள் ஏந்தியவராய் மகாலட்சுமியை மார்பில் தாங்கியவராய் அருள் பாலித்தார். லக்ஷ்மி நரசிம்மர் கேட்டவர்க்கு கேட்டவரங்கள் அருளும் கருணாமூர்த்தி. மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா, பிராதா நரசிம்மா, சகா நரசிம்மா, வித்யா நரசிம்மா, திரவிணம் நரசிம்மா, சுவாமி நரசிம்மா, சகலம் நரசிம்மா. நன்றி. ஸ்ரீ சுதா.